ஜூன் மாதம் திரு இறுதி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இம்மாதத்தில் பொதுக்காலத்தின் 11வது வார புதன்கிழமைகள் இருக்கின்றோம். செம்மன் தூய அருளானவருடைய நவநாளில் ஒன்றிணைந்து முழந்தாள் படியிடுவோம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் இப்புனிதருடைய வழிநடத்துதலில் பயணிக்க உருக்கமாய் ஜெபிப்போமாக. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்காகட்டும். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும்
எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். மாலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். வாரத்தின் புதன்கிழமை செம்மன் தூய அருளானந்தருடைய நவநாளில் ஒன்றிணைந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 அருளானந்தரே, வாழ்க 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 அருளானந்தரே. உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம். இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியூர் மண்ணில் இரத்தம் சிந்தி மரித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, தூய வாழ்வின் மாதிரிகையே, ஏழைகளின் ஆதரவே, நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே, உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம். பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும். நாங்களும் உம்மை போல் இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆமென். போற்றி புகழ்தல். நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக. உங்களுடைய பதில் வார்த்தைகள்: இறைவா உம்மை போற்றுகின்றோம், இறைவா உம்மை போற்றுகின்றோம். எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் வாழ்வை வளம் பெற செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம்.
எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். தனிப்பட்ட வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார். தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நமது வேண்டுதல்களை நிறைவேற்ற ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம். விண்ணப்பங்கள் எடுத்துரைக்க 6 பேர் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாசக மேடையிலிருந்து வாசிக்க அழைக்கின்றோம். உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும், இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும், சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். பக்தர்கள் அனைவரும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். நிலைத்தை நம்பி வேலை செய்யும் விசுவாசிகளுக்கு போதுமான விளைச்சலையும், குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும், வறுமையில் வாழ்பவருக்கு வளமையையும், வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். உடல் மனநோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம். திருமணம் என்கின்ற ஆசீர்வாதத்துக்காக செபிக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள்,
அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் கடவுளுடைய கிருபை நிறைவாய் கிடைக்கவும், மேலும் சிறப்பாக வேலை வாய்ப்புக்காய் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற அழிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று, நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று உருக்கமாய் மன்றாடுவோம். குழந்தை வாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற தம்பதியர்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். தடைகள் ஒவ்வொரு நிலையினுடைய தாக்கங்கள் அவர்களை மென்மேலும் தாக்காதபடி குழந்தை ஆசீர்வாதத்தோடு அவர்கள் நிறைவாய் திகழ தேவையான கிருபையை தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற குடும்பத்தார் பெண்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் செம்மன் துயரலானந்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். குழந்தையும் தாயும் சேயும் நற்சுகத்தோடு இருக்கவும், சுகப்பிரசவத்துக்காய் மன்றாடுகின்ற அவருடைய வாழ்க்கையில் வளமை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். புதிய இல்லிடம், புதிய நிலம், வளமையான வாழ்வை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒருடைய வாழ்க்கையிலும் புதிய இல்லிடம் சிறப்பாய் அமைந்திடவும், குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம் என்ற தூய ஆவியின் அருள்கணிகளை பெற்ற குடும்பமாக இல்லிடமாக அமைந்திட உருக்கமாய் ஜெபிப்போம். நோயுற்றவர்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக மருத்துவமனையில், இல்லங்களில் தனிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் மூத்தவர்களையும் இறைவன் தொட்டு குணப்படுத்திடவும் செம்மன் துயரலானந்தருடைய பரிந்துரை அவர்களை தாங்கி நடத்த மன்றாடுவோம். புதிய கல்வி ஆண்டை துவங்கியிருக்கின்ற வேளைகளே பள்ளி கல்லூரியில் இணைந்திருக்கின்ற பயிலுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் அறிவையும் தாண்டி ஞானத்தில் திளைக்கவும், தெய்வபயம் கொண்டவர்களாக பெற்றோர் ஞான பெற்றோருடைய வழிநடத்துதல் சிறந்து விளங்க ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் துயரலானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே. அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல் வேண்டுமென்று செம்மன் தூய அருளானதர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளை மந்திரிக்கின்ற ஜெபம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, நீர் இப்பூலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து
எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரே. உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தருளும். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தெய்வீக ஆசிரை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக. உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக. தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக. ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும். நீரே தூயவர், நீரே இரக்கமுள்ளவர். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 அருளானந்தரே, வாழ்க 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 அருளானந்தரே. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அருளானந்தருக்கு பண் இசைத்து பாடுவோம். செந்தமிழ்நாட்டின் தேனமுதே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்தவரே, அருள்